Good morning. Good morning all. Very good morning. இன்னைக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டர் முடிச்சிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். நாளிலேருந்து மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நடத்தணும். குட் மார்னிங், வெல்கம் ஆல். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், வெல்கம் ஆல். குட் மார்னிங். ஓகே, ஸோ இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் அந்த டிசீஸ் பார்த்துட்டு இருந்தோம், மெண்டலியன் டிஸார்டர் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து சிக்கிள் செல் அனீமியா இப்போ பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் அன் ஆட்டோசோம் லிங்க்டு ரிசசிவ் ட்ரைட். இப்போ நம்ம பார்க்கறது செக்ஸ் குரோமோசோம் கிடையாது, எக்ஸ் குரோமோசோம் கிடையாது, ஆட்டோசோம். ஆட்டோசோம்னா பாடி கேரக்டரை கண்ட்ரோல் பண்ற குரோமோசோம். ஆட்டோசோம் லிங்க்டு ரிசசிவ் ட்ரைட். இதுதான் நமக்கு சிக்கிள் செல் அனிமியாவுக்கு கூட நமக்கு அந்த இது கொடுத்துருப்பாங்க, பெடிகிரி சார்ட். பேரண்ட் அஃபெக்டடா இருக்க மாட்டாங்க, ஆனால் ஆஃப் ஸ்பிரிங்ல ஒருத்தர் அஃபெக்டடா இருப்பாங்க. ஸோ ஆட்டோசோம் லிங்க்டு ரிசசிவ் ட்ரைட் that can be transmitted from parents to offspring when both the partners are carrier for the gene. ரெண்டு பேரும் கேரியரா இருந்தாதான் குழந்தைக்கு டிசீஸ் வரும். அதனாலதான் அதுல பாருங்க, இந்த பெடிகிரி சார்ட்ல இங்க பாருங்க, இது சிக்கிள் செல் அனிமியா தான் கொடுத்துருக்காங்க. அப்பாவுக்கும் டிசீஸ் இல்லை, அம்மாவுக்கும் டிசீஸ் இல்லை, ஆனா பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு டிசீஸ் வந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் பையன், செகண்ட் பையன், இது தேர்ட் பொண்ணு, ஃபோர்த் பையன் அந்த ஆர்டர்ல இருக்கு. இது இல்லை, இது தேர்ட் பொண்ணு, ஃபோர்த் பொண்ணு, ஃபிஃப்த் பையன். ஸோ இப்போ செகண்ட் பையனுக்கும் ஃபோர்த் பொண்ணுக்கும் டிசீஸ் வந்திருக்கு, ஆனா அம்மா அப்பாவுக்கு இல்லையே. ஏன்னா ரெண்டு பேரும் கேரியரா இருக்கும் போது அந்த டிசார்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாது. அண்ட் இது ஆட்டோசோம். திடீர்னு நீங்க கேட்காதீங்க, மேலுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம் தானே, அப்புறம் ஏன் டிசீஸ் வரலன்னு. இது செக்ஸ் குரோமோசோம் கிடையாது, ஆட்டோசோம், பாடி கேரக்டர் இருக்கக்கூடிய குரோமோசோம். ஸோ மேலா ஃபீமேலா அது பிரச்சனை இல்லை. ஒரு டாமினன்ட் குரோமோசோம் இருந்தா கூட அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, தப்பிச்சுக்குவாங்க. ரெண்டுமே வந்து ரிசசிவா இருந்தாதான் முழுசா சிக்கிள் செல் அனிமியா வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகே, அப்போ ரெண்டு பேரும் கேரியரா இருக்காங்க, டிசீஸ் இல்லை, ஆனா குழந்தைங்களுக்கு நோய் வந்திருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த பேரண்ட்ஸும் ரெண்டு பேருமே டிசீஸ் இல்லாம தான் இருக்காங்க. இவர் இந்த ஃபேமிலியை சேர்ந்தவர் கிடையாது, வேற ஃபேமிலில இருந்து வந்திருக்கிறாரு. ரெண்டு பேருமே டிசீஸ் இல்லை, ஆனா ரெண்டு பேரும் கேரியர். அதனால அவங்க பையன்ல ஒருத்தனுக்கு, ஃபர்ஸ்ட் பையனுக்கு டிசீஸ் வந்திருக்கு. ஸோ அதான் சிக்கிள் செல் அனிமியாங்கிறது. ரெண்டு பேரண்ட்டும் கேரியரா இருக்காங்க. அந்த டேர்ம்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு. ரெண்டு பார்ட்னர்ஸும் கேரியரா இருக்காங்க ஃபார் த ஜீன், ஆர் ஹெட்ரோசைகஸா இருக்காங்க. அவங்களோட குழந்தைங்களுக்கு அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. The disease is controlled by a single pair of allele, HAB and HBS. So அல்லீல்னா ஆல்டர்னேட் ஃபார்ம் தானுங்களே. இதுல வந்து இதுல வந்து HBS தான் வந்து கேரியர், அந்த டிசீஸ் காசிங் ஜீன். HBA ஹெல்தி. ஓகே, இது ஹெட்ரோசைகட் கண்டிஷன்ல அல்லீல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. Out of the 3 possible genotypes, only homozygous individuals of HBS show the deceased phenotype. Deceased phenotypeனா அந்த எக்ஸ்பிரஸ் ஆகிறது, அந்த குழந்தைக்கு டிசீஸ் வந்துடுறது. இப்போ உங்களுக்கு 3 பாசிபிள் ஜீனோடைப்ஸ் என்ன சார் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். 3 பாசிபிள் ஜீனோடைப்ஸ். HBA fully healthy, 100% healthy. HBS carrier. HBS deceased. இதுதான் 3 பாசிபிள் ஜீனோடைப். இதுக்கு ஃபுல்லி ஹெல்தி, இவங்க கேரியர், ஏன்னா இது ஒரு டாமினன்ட் இருக்கு, இவங்க வந்து ஃபுல்லி டிசீஸ்ட். இது யார் இருக்காங்க, அவங்கள தான் சிக்கிள் செல் அனிமியானால பயங்கரமா அஃபெக்ட் ஆவாங்க. Heterozygous HBS individuals appear apparently unaffected, but they are carrier of the disease, as there is 50% probability of transmission of the mutant gene to the progeny. So இவங்க கேரியரா இருக்காங்க, ஏன்னா இது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும் இவங்க மூலியமா. அதனால thus exhibiting sickle cell trait. ஸோ அவங்க சிக்கிள் செல் ட்ரைட்டோட தான் இருக்காங்க. The defect is caused by substitution of glutamic acid. ஸோ இந்த சிக்கிள் செல் அனிமியா எதனால வருது அப்படின்னா, இந்த பிக்சர் பார்த்துங்க, பிக்சர் பேஸ்டு டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். இதுல பாருங்க, நார்மல் HBA ஜீன்ல, HBA நார்மலா இருக்கிற ஜீன்ல உங்களுக்கு அந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா
ஒரு டிஎன்ஏ டபுள் ஸ்ட்ராண்ட் தானே, ஒரு ஸ்ட்ராண்ட்ல ஜிஏசி இருக்கு, இன்னொரு ஸ்ட்ராண்ட்ல சிடிசி இருக்கு. இதுல கோடிங் இந்த சாரி அந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் வந்து சிடிசிங்கிறதுனால அது அப்படியே எம்ஆர்என்ஏவா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகும்போது ஜிஏசின்னு வருது. ஸோ இந்த ஜிஏசி எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? குளூட்டமிக் ஆசிட சிந்தசிஸ் பண்ணும். 6வது பொசிஷன்ல இருக்கு. ஹெச்பிஏ பெப்டைட்ல 6வது பொசிஷன்ல இருக்கு. அதே மியூட்டேஷன் நடந்துருச்சு, சிங்கிள் பேஸ் பேர் மியூட்டேஷன் சொல்றாங்க இல்லையா, இந்த இடத்துல பாருங்க டீக்கு பதிலா ஏக்கு பதிலா டி, இந்த பேஸ் பேர்ல சேஞ்ச் வந்துருச்சு. சிடிசி இருக்கிறதுக்கு பதிலா சிஏசி வந்துருச்சு. ஸோ ஏ வந்துருச்சுன்னா இங்க யூ வரும் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும்போது. ஸோ ஜிஏசி வரும்போது குளூட்டமிக் ஆசிட் வருது, ஜியூசின்னு வந்துருச்சுன்னா வேலைன் வந்துருது. ஸோ இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ்ல இருந்து வரக்கூடிய டிரான்ஸ்லேஷன் நடந்து வர புரோட்டீன்ல 6வது பொசிஷன்ல குளூட்டமிக் ஆசிட் பதிலாக வேலைன் வந்துருது. ஸோ தட் என்டையர் புரோட்டீனோட ஸ்ட்ரக்சரும் மாறி போச்சு. அப்படி மாறி போறதுனால அந்த ஹீமோகுளோபின், அந்த பிக்மெண்ட், அந்த ரெட் பிளட் செல்ஸ் ப்ரொடக்ஷன், ரெட் பிளட் செல்லோட கேரக்டர் எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் வந்துருது. ஸோ ஹெச்பிஎஸ் பெப்டைட்ல 6th பொசிஷன்ல தான் ஹெச்பிஏ பெப்டைட்ல இருக்கிறதுல இருந்து சேஞ்ச் வந்திருக்கு. இதுதான் சிங்கிள் பேஸ் பேர் மியூட்டேஷன் நடந்திருக்கு. அதான் சிக்கிள் செல் அனிமியா. பாயிண்ட் மியூட்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் சிக்கிள் செல் அனிமியா ஞாபகம் வச்சுக்கணும். பிளியோட்ராபிக்கோ சிக்கிள் செல் அனிமியாவை எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம். ஸோ மைக்ரோகிராஃப் ஆஃப் த ரெட் பிளட் செல்ஸ் அண்ட் அமினோ, இது ரெட் பிளட் செல்ஸோட மைக்ரோகிராஃப் இதுதான். இங்க பாருங்க, இந்த ரெட் பிளட் செல்ஸ் சிக்கிள் செல் மாதிரி அந்த கதிரருவா மாதிரி மாறி போயிடுது. ஏன்னா எக்ஸாக்டா கதிரருவாள் மாதிரி அருவாள் மாதிரி இல்ல, சிக்கிள் செல் மாதிரி இல்ல, பட் ஆனா பேர் அப்படி வச்சுட்டாங்க. ஸோ பீட்டா செயினோட ஹீமோகுளோபின், இவங்க கொடுத்துருக்கிற செயின் வந்து பீட்டா செயின். பீட்டா செயினோட ஹீமோகுளோபின்ல இருக்க பீட்டா செயினோட ஸ்ட்ரக்சரை காமிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரம் எ நார்மல் இண்டிவிஜுவல் இது, அண்ட் ஃப்ரம் an individual with sickle cell anemia அது. ஸோ கொடுத்துருக்காங்க, எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்கணும். கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடணுங்க. நெக்ஸ்ட், ஸோ குளூட்டமிக் ஆசிட்க்கு பதிலாக வேலைன் வந்து சப்ஸ்டியூட் ஆயிடுச்சு at the 6th position of the beta globin chain of the hemoglobin molecule. So the substitution of amino acid in the globin protein results due to the single base substitution at the 6th codon of the beta globin gene from GAG to GUG. GAG க்கு பதிலா GUG வந்துருச்சு. The mutant hemoglobin molecule undergoes polymerization under low oxygen tension, causing the change in the shape of the RBC from biconcave disc to elongated sickle-like structure. So usually red blood cells வந்து biconcave disc shapeல இருக்கும். கான்கேவ்னா குழி, மேலையும் குழி கீழையும் குழி, ஒரு டிஸ்க்னா ஒரு வட்டமா இருக்கிறது. அப்படி இருக்க வேண்டியது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இலாங்கேட்டட் சிக்கிள் லைக் மாறிடுச்சு. ஸோ ஒரு ரெட் பிளட் செல்ஸ் இது வந்து சைட்ல பார்த்தா இப்படி தெரியாது, வட்டமா இருக்கும், நடுவில் ஒரு குழி இருக்க மாதிரி தெரியும். இது சைட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். இப்படி இருக்க வேண்டியது இப்படி மாறிடுச்சு. இது எவ்வளோ ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகும் தெரியுங்களா? இது வந்து ஆக்சிஜன் கேரி பண்ணிட்டு போறதோட அளவு ரொம்ப 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 குறைஞ்சு போயிடும். ஸோ அதுதான் ப்ராப்ளம் இங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் சிக்கிள் செல் அனீமியா. ஸோ ஆக்சிஜன் கேரி பண்ணிட்டு போற கெப்பாசிட்டி சிக்கிள் செல் ஷேப்ல இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் குறைஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை உடம்புல எல்லாம் போகலன்னா என்ன ஆகும்? எனர்ஜி கிடைக்காது, தேவையான அளவுக்கு எனர்ஜி இருக்காது. சீக்கிரமே அவங்க வந்து டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. நார்மல் பீப்புள் மாதிரி அதிக ஒர்க் பண்ண முடியாது சிக்கிள் செல் அனீமியா உள்ளவங்கனால. அதுதான் பிரச்சனை. ஓகே, அனீமியானாலே ரத்த சோகன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. டயர்டா போயிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபினைல் கீட்டோடூரியா பார்க்கிறோம். This inborn error of metabolism is also inherited as the autosomal recessive trait. எதெல்லாம் autosomal recessive trait, எதெல்லாம் sex linked trait அப்படிங்கறத பார்த்துட்டு, the affected individual lacks an enzyme that converts the amino acid phenylalanine into தைரோசின். ஸோ ஒரு என்சைம் வேணும், அந்த என்சைம் வந்து ஃபினைலலனைனை தைரோசினா மாற்றணும். ஆனால் அந்த என்சைம் ஆப்சண்டா இருக்கு. அப்போ ஃபினைலலனைன் என்னவா மாறாது? தைரோசினா மாறாது. அப்போ ஃபினைலலனைன் அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும், சேர ஆரம்பிச்சிடும், அதிகமாக ஆரம்பிச்சிடும் பாடியில. ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் திஸ் ஃபினைலலனைன் இஸ் அக்குமுலேட்டட், ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும் அண்ட் கன்வெர்டட் இன்டு ஃபினைல் பைருவிக் ஆசிட் அண்ட் அதர் டெரிவேட்டிவ்ஸ். பாடியிலேயே அது மற்ற டெரிவேட்டிவ்ஸா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கும். அக்குமுலேஷன் ஆஃப் தீஸ் in brain results in mental retardation. ஸோ மூளையில யோசிக்கிற அந்த இதெல்லாம் போயிடும், மெமரி ப்ராப்ளம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும்.
These are also excreted through urine because of its poor absorption by kidney. கிட்னியால ஃபினைல் பைருவிக் ஆசிடை அப்சார்ப் பண்ணி தான் வைக்க முடியாது. ஸோ யூரின் டெஸ்ட் பண்ணும்போது அது அதிகமா இருக்கா, அந்த பிரச்சனை இருக்காங்கிறத யூரின் டெஸ்ட்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் தாலசீமியா. தாலசீமியா ஒரு டெட்லி டிசீஸ், ஒரு உயிரே போகக்கூடிய டிசீஸ். திஸ் இஸ் ஆல்சோ அன் ஆட்டோசோம் லிங்க்டு ரிசசிவ் பிளட் டிசீஸ். ஆட்டோசோம் லிங்க்டு ரிசசிவ் பிளட் டிசீஸ் எல்லாமே பாருங்களேன், ரிசசிவ் டிசீஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ரிசசிவ் டிசீஸ்க்கு 2 அல்லீலுமே, அதாவது ஹோமோசைகஸ் ரிசசிவ் கேரக்டர் இருக்கும்போது தான் அவங்களுக்கு டிசீஸ் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ல ஒரு ஜீன் இருந்தா கூட பிரச்சனை இல்லை. இப்போ கேபிட்டல் டி நோ இஷ்யூ, கேபிட்டல் டி நோ இஷ்யூ, ஸ்மால் டின்னு வந்தாதான் நோயே எக்ஸ்பிரஸ் ஆகுங்கிறது எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதி காமிக்கிறேன். இதனாலதான் டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்ல மேரேஜ் பண்ணாம இருந்தா இந்த மாதிரி டிசீஸ் வர சான்சஸை நம்மளால குறைக்க முடியும். ஏன்னா ஃபேமிலியில பாருங்க, ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அம்மா அப்பா கேரியரா இருக்காங்க, அவங்களுக்கு பையன் பொண்ணு அப்புறம் பையன் பொண்ணுலாம் பிறக்கிறாங்க. இப்போ இவங்களும் கேரியரு, இவங்க அதாவது அக்கா தம்பி கேரியரா இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருப்பி வேறவங்களோட கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறக்கும், இவங்களுக்கு வேறவங்களோட கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறக்கும். இங்க இருக்கிறதுல யாராவது கேரியரா இருக்கலாம், இங்க இருக்கிறதுல யாராவது கேரியரா இருக்கலாம். அத்தை பொண்ணு மாமா பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு க்ளோஸ் ரிலேட்டிவ்ல மேரேஜ் பண்ணி வைப்பாங்க, 2 பேரும் கேரியரா இருப்பாங்க, அவங்களோட குழந்தைக்கு டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் மோஸ்ட்லி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்ல அத்தை பையன் மாமா பையன் அந்த மாதிரி இருக்கிறதுல 90% டிசீஸ் வராது. இப்போ நீங்க யாராவது அந்த ஒரு கண்டிஷன் இருக்காங்க அப்படின்னா அதை போய் நமக்கு எடுத்து விட்டுறக்கூடாது, வம்பா போயிடும். ஆனா டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நான் எக்ஸாம்பிளுக்கு, ஏன்னா இது படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால சொல்றேன். சரி, ஓகே. ஸோ அதனால க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்ல மேரேஜ் பண்ணும்போது இந்த ஜெனட்டிக் டிசார்டர்லாம் வரதுக்கு வாய்ப்பு ஒரு 10% இருக்கு. கம்மி பர்சன்டேஜ் தான், 100%லாம் கிடையாது, ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்கு. Okay, this is also an autosome-linked recessive blood disease transmitted from parents to offspring when both the partners are unaffected carriers. So, unaffected disease கிடையாது 2 பேருக்கும், அம்மா அப்பாவுக்கு. ஆனா carrier for the gene or heterozygous இருப்பாங்க. So, the defect could be due to either mutation or deletion, which ultimately results in the reduced rate of synthesis of one of the globin chain, alpha and beta chain. இதுல வந்து ஆல்பா தலசீமியா பீட்டா தலசீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்பா செயின் ஒரு தலசீமியால சிந்தசிஸ் ஆகாது, இல்லைன்னா சில தலசீமியால பீட்டா செயின் சிந்தசிஸ் ஆகாது. செயினே சிந்தசிஸ் ஆகலன்னா என்ன அவருக்கு பார்த்துருங்க. தட் மேக்கப் ஹீமோகுளோபின். ஸோ ஆல்பா ஆர் பீட்டா செயின் தான் ஹீமோகுளோபினே உருவாக்கி வச்சிருக்கு. 2 ஆல்பா செயின் 2 பீட்டா செயின். ஸோ ஒரு செயினே சிந்தசிஸ் ஆகலைன்னா hemoglobin இல்லாம போயிடும். This causes the formation of abnormal hemoglobin molecule resulting into anemia, which is characteristic of this disease. So anemia வந்துரும். தாலசீமியா இருக்குன்னா உங்களுக்கு அனீமியா வந்துரும். அனீமியானா ஒன்றும் இல்லை, ரத்த சோகை, தேவையான அளவுக்கு பிளட் பாடியில இல்லாததுனால அவங்க வந்து எனர்ஜி கம்மியா ஃபீல் பண்ணி, தாலசீமியா இருக்கு அப்படின்னா அவங்களால ஒரு 10 வயசு வரைக்கும் கூட அவங்களால சர்வைவ் ஆக முடியாது, அதுக்கப்புறம் தவறிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும்போதெல்லாம் அவங்க உயிரே இருக்காது, அந்த மாதிரி ஆயிடும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு பிளட்டே இல்லை, பிளட்ல தேவையான அளவுக்கு ஹீமோகுளோபின் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசார்டர். ஆனா இது என்னது, ஹெரிடிட்ரி டிசீஸா தான் இருக்குது, ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட்டிங் டிசீஸோ அந்த மாதிரி கிடையாது. ஓகே. Thalassemia can be classified according to which chain of the hemoglobin molecule is affected. The alpha thalassemia, alpha chain hemoglobin line missing ஆகும், production of alpha globin chain is affected, while beta thalassemia production of beta globin chain is affected. Alpha thalassemia is controlled by 2 closely linked genes, HBA1 and HBA2. Alpha HBA1 HBA2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீன், அந்த ஜீன்ஸ் யாருன்னு பேர் ஞாபகம் வச்சுக்கணும், கொஸ்டின்ல கேட்பாங்க. On chromosome number 16 of each parent, and it is observed due to mutation or deletion of one or more of the 4 genes. So HBA1 HBA2ல இருக்கிறதுல ஏதாவது ஒரு ஜீன் மிஸ் ஆகிறதுனால தலசீமியா, ஆல்பா தலசீமியா வருது. 16th குரோமோசோம்ல இது இருக்குது. ஓகே. The more gene affected, the less alpha globin molecules produced.
ஸோ எத்தனை ஜீன் அஃபெக்ட் ஆகுது, அதிக அளவுல ஜீன்ஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த அளவுக்கு குறைவான ஆல்பா குளோபின் தான் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவதுங்க நம்ம பிளட்ல வந்து ஹீமோகுளோபின்ல 2 ஆல்பா செயின் 2 பீட்டா செயின் இருக்கு. 2 ஆல்பா செயின் 2 பீட்டா செயின் இருக்கு. எத்தனை செயின் மிஸ் ஆகுது அவ்வளவுக்கு அவ்வளோ ஹீமோகுளோபின் ப்ரொடக்ஷன் குறையும். அப்போ ஹீமோகுளோபின் ப்ரொடக்ஷன் குறையும்னா பிளட்டோட அளவு குறையும். பிளட் இல்லைன்னா உயிருக்கே ஆபத்து தான். The more genes affected, the less alpha globin molecule produced, while beta thalassemia is controlled by a single gene HBB on chromosome number 11. So alpha thalassemia chromosome number 16, ரெண்டு ஜீன் HBA1 HBA2. இங்க பாருங்க, A for alpha chain, ஈஸியா ஞாபகம் சொல்லலாம். B for beta, பேர்லயே கொடுத்துட்டாங்க. ஹெச்பிங்கிறது ஹீமோகுளோபின். ஹெச்பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார், பேர் ஃபுல் ஃபார்ம், ஹீமோகுளோபினோட நேம் ஹெச்பி ஜீன். ஹீமோகுளோபின் ப்ரொடியூஸ் பண்ணதுனால அதுக்கு பேர் ஹெச்பி ஜீன் வச்சுட்டாங்க. ஏன்னா ஆல்பா, அதுல 4 ஜீன் இருக்கு. 1 2, 1ல பேரா இருக்கும், 2 பேரா இருக்கும்ல, அதான் 4 ஜீன். 2 பேருமே பேரா தானேங்க இருப்பாங்க. ஒரு ஜீன் அப்படிங்கிறது பேரா தானே இருக்கும். HBA1 பேரா தான் இருப்பாங்க. ஆல்பா செயினை ப்ரொடியூஸ் பண்றோம். அடுத்து ஆல்பா HBA2. ஸோ இந்த 4 ஜீன்ல எத்தனை ஜீன் அதிகமா பாதிக்கப்படுது அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியான ஆல்பா குளோபின் செயின் ப்ரொடியூஸ் ஆகும். ஹீமோகுளோபின்ல 2 ஆல்பா செயின் 2 பீட்டா செயின் இருக்கான். அதே போல நெக்ஸ்ட் பீட்டா குளோபினை ப்ரொடியூஸ் பண்றது யாரு? குரோமோசோம் நம்பர் 11. அதுல சிங்கிள் ஜீன் தான் HBB, அவ்வளவுதான். ஸோ குரோமோசோம் 11 ஆஃப் ஈச் பேரண்ட் அண்ட் அக்கர்ஸ் டியூ டு மியூட்டேஷன் ஆஃப் ஒன் ஆர் போத் த ஜீன்ஸ். இதுவும் HBBன்னு இருக்கும் இல்லையா, அதுல 2ல 1 மியூட்டேஷன் நடந்தாலும் பிரச்சனை வரும். Thalassemia differs from sickle cell anemia in that the former is quantitative problem of the synthesizing too few globin molecule, while the latter is qualitative problem of synthesizing an incorrectly functioning globin. இந்த இடத்துல சார் குவான்டிடேட்டிவ்னா என்ன, குவாலிட்டேட்டிவ்னா என்ன, இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். குவான்டிடேட்டிவ்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. சிக்கிள் செல் அனிமியா குவான்டிடேட்டிவ். இப்போ நம்ம சிக்கிள் செல் அனிமியா பார்க்க போறோம். குவான்டிடேட்டிவ் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. 10 ஆள் வரான், 100 சட்டை தயாரிக்கிறான். 2 பேர் லீவ்ஸ் போட்டான், 80 சட்டை தான் தயாரிக்கிறான். 10 ஆளு ஒரு நாளைக்கு 100 சட்டை தயாரிப்பான். இப்ப 2 ஆள் லீவ் போட்டதுனால 8 ஆளு 80 சட்டைய நமக்கு தயாரிச்சு கொடுக்குறான். குவான்டிடேட்டிவ் டிஃபெக்ட். நம்பர் குறைஞ்சிருச்சு, குவான்டிடேட்டிவ். சரி, 10 ஆள் வரணும், ஆனா 2 ஆள் வரல, 8 ஆள் தான் வந்திருக்கான். இங்கேயும் ஆள் மிஸ்ஸிங் தான். ஆனா இந்த 8 ஆளு 100 சட்டையை தயாரிச்சுட்டான். ஆனா 100மே கோணல் மாணலா இருக்கு, டிஃபெக்டிவா இருக்கு, குவாலிட்டி கம்மியா இருக்கு. ப்ராடக்ட் நம்பர் வந்துருச்சு, 100 சட்டை வந்துருச்சு, ஆனா டிஃபெக்டா இருக்கு, 100மே டிஃபெக்டா இருக்கு. அதுதான் பீட்டா தலசீமியா, குவாலிட்டேட்டிவ். ஸோ இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தலசீமியாவுக்கும் சிக்கிள் செல் அனிமியாவுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன? சிக்கிள் செல் அனிமியாவில் நம்பர் ஆஃப் ஹீமோகுளோபின் குறைஞ்சிரும். சிக்கிள் ஷேப்ல வரதோட நம்பர் ஆஃப் ஹீமோகுளோபினோட மாலிகுல் குறைஞ்சு போயிடும். இங்க குவாலிட்டேட்டிவ் பீட்டா தலசீமியா அப்படின்னா, குவாலிட்டேட்டிவ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஹீமோகுளோபின் ப்ரொடியூஸ் ஆனாலும் கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த குவாலிட்டியா இருக்காது. அதாவது அது ஃபங்க்ஷனிங்கா நான் ஃபங்க்ஷனலா நிறைய வந்திருக்கும். நான் ஃபங்க்ஷனலா இருக்கும், நம்பர் இருக்கும், ஆனா நான் ஃபங்க்ஷனலா இருக்கும், அவ்வளவுதான். மாத்தி சொல்லிட்டேன். தலசீமியா குவான்டிடேட்டிவ், எக்ஸ்பிளனேஷன் இஸ் கரெக்ட், பட் சொன்னது தப்பு. தலசீமியா இஸ் குவான்டிடேட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? தலசீமியால நம்பர் ஆஃப் ஹீமோகுளோபின் குறைவா இருக்கும். நம்பர் குவான்டிடேட்டிவ் மீன்ஸ் நம்பர். தலசீமியால நம்பர் ஆஃப் ஹீமோகுளோபின் குறைஞ்சிரும், கவுண்ட் கம்மியாயிடும். சொன்ன கதை கரெக்டுங்க. இப்போ 10 பேர் வர இடத்துல 8 பேர் தான் வரான். 100 சட்டை தயாரிக்கிற இடத்துல 80 சட்டை தான் தயாரிக்கிறான். குவான்டிடேட்டிவ். அது யாருக்கு இங்கன்னா தலசீமியாவுக்கு. ஃபார்மர் லேட்டர்னு கொடுத்துருக்கான். ஃபார்மர் ஃபர்ஸ்ட் அவன் தலசீமியா தான் சொல்லியிருக்கான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல. தலசீமியா தான் ஃபார்மர்.
Farmer is quantitative. Thalassemia is quantitative problem. Differs from sickle cell anemia. செகண்டா சொல்லியிருக்கிறது லேட்டர். ஸோ சிக்கிள் செல் அனிமியால 100 பேர், சரி இப்ப 8 பேர் வந்தா 100 சட்டை தயாரிக்கணும், 100 சட்டை தயாரிச்சுட்டான். ஆனா எல்லாம் டிஃபெக்டிவா இருக்கு, கோணல் மண்ணா இருக்கு, சிக்கிள் ஷேப்ல இருக்கு. நம்பர் ஆஃப் ஹீமோகுளோபின் வந்துருது, ஆனா ஷேப் வந்து சிக்கிள் ஷேப்ல போயிடுது. ஸோ தாலசீமியா இஸ் குவான்டிடேட்டிவ், நம்பர் ஆஃப் ஹீமோகுளோபின் குறைவு. சிக்கிள் செல் அனிமியா இஸ் குவாலிட்டேட்டிவ், அதுல வந்து நம்பர் ஆஃப் ஹீமோகுளோபின் கரெக்டா இருந்தாலுமே கூட ஷேப்பு அது டிஃபெக்டிவ் அப்படி இருக்கிறதுனால அங்க ஒழுங்கா ஒர்க் ஆகாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, தலசிமியா இஸ் குவான்டிடேட்டிவ், சிக்கிள் செல் அனிமியா இஸ் குவாலிட்டேட்டிவ். ஓகே, ஏன்னா சிக்கிள் ஷேப்ல இருக்கும், எல்லா ஹீமோகுளோபினும் ப்ரொடியூஸ் ஆயிரும், ஷேப் தான் மாறிடுது, அதனால பிரச்சனை வந்துடுது. ஓகே, ஸோ இதுல வந்து தலசீமியா தான் உயிரையே எடுக்கக்கூடிய ஒரு டிசீஸா இருக்கு, ஏன்னா ஹீமோகுளோபின் நம்பர் குறைவா இருக்கு, பிரச்சனை ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது குரோமோசோமல் டிசார்டர். ஸோ த குரோமோசோமல் டிசார்டர்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம வந்து ஜெனட்டிக் டிசார்டர், ஜீன் லெவல்ல டிசார்டர் வந்துச்சு. இப்போ குரோமோசோம்லேயே டிஃபெக்ட் வருது, நம்பர் ஆஃப் குரோமோசோம்ல. த குரோமோசோமல் டிசார்டர்ஸ் ஆன் த அதர் ஹேண்ட் ஆர் காஸ்ட் டியூ டு absence or excess of abnormal arrangement of one or more chromosome. ஸோ ஒன்று ஒரு குரோமோசோமே இல்லாமல் போயிடுது, இல்லைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம். 46 குரோமோசோம்ல ஒன்று இல்லைன்னா 45 குரோமோசோம். 46 குரோமோசோம் இருக்கிற இடத்துல ஒன்று அதிகமாக இருந்துச்சுன்னா 47 குரோமோசோம். ஸோ இங்கே ஜீன்ல டிஃபெக்ட் வரல, என்டையர் 1 குரோமோசோம் ஆட் ஆகுது, இல்லைன்னா டெலீட் ஆகி போயிடுது. அதுதான் இங்கே சொல்றாங்க. ஸோ அதான் குரோமோசோமல் டிசார்டர், பேர்லயே இருக்கு. Failure of segregation of chromatids during the cell division cycle results in the gain or loss of chromosome called aneuploidy. So இங்க என்ன சொல்றாங்க, segregation of chromatids வந்து பிரியாம போயிடுது, அதனாலதான் நமக்கு வந்து ஒன்னு லாஸ் ஆகுது, இல்லைன்னா கெயின் ஆகுது குரோமோசோம் வந்து. ஸோ அதனால நமக்கு வந்து அனியூப்ளாய்டி வருது. ஃபார் எக்ஸாம்பிள், டவுன் சிண்ட்ரோம் results in the gain of extra copy of chromosome 21. டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது 21வது ஆட்டோசோம், 21ங்கிறது ஆட்டோசோம், 23ன்னு சொன்னாங்கதான் செக்ஸ் குரோமோசோம், 22 வரைக்கும் ஆட்டோசோம் தான். Similarly, Turner syndrome results due to loss of an X chromosome, Turner syndrome, in human females. So ஆட்டோசோம்ங்கிறது டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது கெயின், டர்னர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது லாஸ் ஆகுது, அதுவும் எக்ஸ் குரோமோசோம், செக்ஸ் குரோமோசோம் லாஸ் ஆகுது ஃபீமேல்ஸ்ல. ஃபெயிலியர் ஆஃப் சைட்டோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ்னா ஃபார்மேஷன் ஆஃப் செல் வால், செல் டிவிஷன். ஆஃப்டர், இங்க செல் வால் கிடையாது, அனிமல்ஸ்க்கு செல் வால் கிடையாது, பட் செல் டிவிஷன் நடக்கல. சைட்டோகைனசிஸ்னா டிவிஷன் ஆஃப் செல். Failure of cytokinesis after telophase of cell division results in the increase in a whole set of chromosome in an organism, and this phenomena is known as polyploidy. This condition is often seen in plants. Polyploidy plantsல தான் இருக்கும். ஒருவேளை அனிமல்ஸ்ல வந்தா என்ன ஆகும், அபார்ஷன் ஆயிரும், செல் வந்து டெட் ஆயிரும். செல்லுல செல் டிவிஷன் நடக்காம நியூக்ளியஸ் மட்டும் டிவிஷன், நியூக்ளியர் டிவிஷன், கேரியோகைனசிஸ் மட்டும் நடந்துருச்சு. பாலிப்ளாய்ட் கண்டிஷன்ல ஒரு செல் வருது, டிப்ளாய்டா இருக்கிறது டெட்ராப்ளாய்டா மாறிடுது, 46 குரோமோசோம் இருக்க வேண்டியது 92ஆ மாறிடுது. அப்படின்னா அப்படி ஒரு செல்லே சர்வைவ் ஆக முடியாது, இட் வில் பி டெஸ்ட்ராய்டு. அதனால அனிமல்ஸ்ல பாலிப்ளாய்டி பார்க்க முடியாது, அந்த செல்லே டெஸ்ட்ராய் ஆயிடும். பட் பிளான்ட்ஸ்ல பாலிப்ளாய்ட் பிளான்ட்ஸ் உண்டு, அது லார்ஜ் சைஸ் ஃப்ரூட்ஸ், லார்ஜ் சைஸ் ஃப்ளவர், இன்க்ரீஸ்ட் ஈல்டு இதெல்லாம் கொடுக்கும் பாலிப்ளாய்ட் பிளான்ட்ஸ். ஓகே, the total number of chromosomes in a normal human cell is 46, 23 pairs இருக்கு. Out of this 22 pairs வந்து ஆட்டோசோம்ஸா இருக்கும், லாஸ்ட் பேர் வந்து குரோமோசோம் வந்து செக்ஸ் குரோமோசோமா இருக்கும். Sometimes, though rarely, either an additional copy of chromosome may be included in an individual. So அந்த ரேரா வரது chromosomal aberration, or an individual may lack one or any one pair of the chromosome. So ஒரு குரோமோசோம் போனா இல்ல ஒரு பேரே இல்லாம போயிடலாம். These situations are known as trisomy or monosomy of a chromosome. So இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, see, trisomy or monosomy னா என்ன? see, 46 குரோமோசோம் இருக்கு, அதுல ஏதோ ஒரு பேர் 21st பேர்னு வச்சுக்கோமே. இந்த டவுன் சிண்ட்ரோம் பார்த்தோம் இல்லையா, எல்லாம் பேரா இருக்கு, 46 குரோமோசோம், 23 பேரா இருக்கு. ஒரு பேர்ல எக்ஸ்ட்ராவா ஒரு குரோமோசோம் ஆக்சிடென்டலா வந்துருச்சு, 21st பேர்ல 2 இருக்கிறதுக்கு பதிலாக 3 இருக்கு. 3ன்னா என்ன, கிரீக்ல ட்ரை,
எல்லாம் நார்மலா இருக்கணும்னா 23 பேர்ஸ் இருக்கணும். அதுல 21st பேர்ல மட்டும் எக்ஸ்ட்ராவா ஒரு குரோமோசோம் வந்து 2 இருக்க இடத்துல 3 இருக்கு. அதனால அது ட்ரைசோமி சொல்றோம். ஓகேங்களா? சரி. டவுன் சிண்ட்ரோம்ல டர்னர் சிண்ட்ரோம்ல டவுன் சிண்ட்ரோம்ல ட்ரைசோமி இருக்கு. 2 குரோமோசோம் இருக்க இடத்துல ஒரு பர்டிகுலர் பேர்ல 21st பேர்ல 3 வந்துருச்சுனால ட்ரைசோமின்னு பேர் வச்சாச்சு. 3 வந்துச்சு ட்ரைசோமி. ஓகே. மோனோசோமினா மோனோனா என்ன? 1. சி டர்னர் சிண்ட்ரோம்ல 23rd பேர்ல ஃபீமேலுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கணும். ஆனா ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்காது. டெலிட் ஆகி போயிடும், இல்லாம போயிடும். 1 தான் இருக்கும். அதனால அது மோனோசோமி. அப்போ 2n பிளஸ் ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு 21st பேர்ல 1 ட்ரைசோமி. டவுன் சிண்ட்ரோம். 2n 23rd பேர்ல ஒரு எக்ஸ் குரோமோசோம் போயிடுச்சு -1 மோனோசோமி டர்னர் சிண்ட்ரோம். ஓகேங்களா? இப்படிதான் அதுக்கு பேர் வச்சாங்க, மோனோசோமி ட்ரைசோமின்னு. மறந்துடக்கூடாது. இதுல நம்ம -1 +1 போறது என்ன? என்டையர் குரோமோசோமும் வந்திருக்கு. ஒரு ஜீன் எக்ஸ்ட்ரா வரல, ஒரு குரோமோசோமே எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. இங்க ஒரு குரோமோசோமே இல்லாம போயிடுச்சு. ஸோ என்டையர் குரோமோசோமும் போயிடுது, என்டையர் குரோமோசோமும் வருது. ட்ரைசோமில ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா, மோனோசோமில ஒரு குரோமோசோம் கம்மி. மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட், such situation leads to very serious consequences in the individual. பயங்கரமான விளைவுகளை என்டையர் பாடியிலையும் டிஃபரன்ஸ் ஏற்படுத்தும். டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம் ஆர் காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குரோமோசோமல் டிசார்டர். டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம் இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோமும் பார்த்துருவோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டவுன் சிண்ட்ரோம். திஸ் இஸ் காஸ்ட், இது நமக்கு தெரியும், 21வது குரோமோசோம்ல ஒரு காப்பி எக்ஸ்ட்ராவா வந்துருது. This disorder was first described by Langdon Down in 1866. அதனால டவுன் சிண்ட்ரோம். டவுன்னா கம்மியால இருக்கு, அப்ப குறைஞ்சல போகணும், எக்ஸ்ட்ரால வருதுன்னா டவுன் டைரக்ட் மீனிங், இங்கிலீஷ் மீனிங் கிடையாது, சயின்டிஸ்டோட பேர். பாருங்க, சயின்டிஸ்டோட பேர். இன்க்ரீஸ் ஆகிறத டவுன் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே. The affected individual is short statured. ஒரு குரோமோசோம் இன்க்ரீஸ் ஆகுது 21st குரோமோசோம். ஆனா அவங்க எப்படி இருக்காங்க? ரொம்ப குள்ளமா இருக்காங்க. With small rounded head, furrowed tongue, டங்குல குழி மாதிரி இருக்கும். And நல்ல பேச்செல்லாம் வராது. And partially open mouth, மவுத் எப்பவும் ஓப்பனாவே இருக்கும். Palm is broad with characteristic palm crease. அந்த கோடெல்லாம் இருக்குல்ல அது. பிசிக்கல் சைக்கோமோட்டார். சைக்கோமோட்டார்னா எழுதுறது, நடக்கிறது, ஓடுறது, பேசுறது, காது கேட்கறது, இதெல்லாம் சைக்கோமோட்டார். அந்த 5 சென்சஸ் இருக்கு இல்லைங்களா, அதான் சைக்கோமோட்டார்ல வரும். அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட் இஸ் ரிட்டார்டட். எல்லாமே குறைவா தான் இருக்கும். இப்படிதான் இருக்கும் அந்த குழந்தை. ஸோ டவுன் சிண்ட்ரோம் வந்த குழந்தை, ரவுண்டட் நெக், தலை. இவங்க வளர்ந்தாலும் வந்து கான்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அவங்களுக்கு இருக்கும். கான்ஜெனிட்டல்னா இன்பார்ன் அர்த்தம், பிறப்புலையே. கான்ஜெனிட்டல் பிறக்கும் போதே இருக்கிறதுக்கு பேரு கான்ஜெனிட்டல். இன்பார்ன் பிறக்கும் போதே அந்த டிசீஸ் வந்துருது, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருது. பிறந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்னால வரல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது டவுன் சிண்ட்ரோம். ஓகே. நெக்ஸ்ட், கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம். This genetic disorder is also caused due to the presence of an additional copy of X chromosome. கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம்லயும் ஒரு X chromosome ஜாஸ்தியா இருக்கு. டர்னர் சிண்ட்ரோமும் அதான் பார்த்தோம் இல்லையா? இல்ல, டர்னர் சிண்ட்ரோம் ஒரு X chromosome கம்மியா இருக்கும். ரெண்டும் ஆப்போசிட் டு ஈச் அதர். கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம்ல ஒரு X chromosome ஜாஸ்தியா இருக்கு. ரிசல்ட்டிங் இன் கேரியோடைப் ஆஃப் 47 குரோமோசோம். இதுவும் ட்ரைசோமி தான். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், டவுன் சிண்ட்ரோம் 21st குரோமோசோம் ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கு, ட்ரைசோமி. கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோமும் ட்ரைசோமி தான், ஆனா எக்ஸ் குரோமோசோம் ஒன்னு எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஓகே. 23rd பேர்ல எக்ஸ் குரோமோசோம் ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கு. Such an individual has overall masculine development. ஆண்கள் மாதிரி masculine development இருக்கும். masculineனா ஆண்களுக்கு இருக்கிறது. However, the feminine வேற, feminine வேற. feminineனா பெண்கள், NINE, feminine ஞாபகம் வச்சுங்க. feminine development of breast, that is gynecomastia is also expressed. Such individuals are sterile. அப்படி இருக்கிறவங்க ஸ்டெரைலா இருப்பாங்க, அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது. கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம் வந்தவங்க இந்த மாதிரி டால் ஸ்டேச்சர், நல்லா உயரமா வளர்ந்து ஃபெமினைஸ்ட் கேரக்டரோட செஸ்ட் எல்லாம் டெவலப் ஆயிரும். நேச்சுரலாகவே வித்தவுட் எனி ஹார்மோன் இன்ஜெக்ஷன் அதெல்லாம் எல்லாமே அந்த மாதிரி பெண்கள் மாதிரி இருப்பாங்க.
அவங்கள தான் நம்ம வந்து டிரான்ஸ்ஜெண்டர்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம். ஏன்னா குரோமோசோமல் டிசார்டர் இது, கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம் வந்து அவங்களுக்கு. இதுல வந்து நம்ம அப்படி சொல்லக்கூடாது. கிண்டலா நக்கலா அவங்கள கேவலப்பட்டு அசிங்கப்படுத்துற மாதிரி 9 அலி 9 அப்படிலாம் சொல்றாங்கல்ல. சி ரீசன் சொல்றேன் ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க. ஃபெமினைன் கேரக்டர் 9 அப்படிங்கிற ஒரு டேர்ம் வருது இல்ல, ஃபெமினைன் கேரக்டர், அதான் நம்பர் 9 அப்படிலாம் சொல்றாங்கல்லப்பா. அதுக்கு ஏன் சொல்றதுக்கான காரணம், ஃபெமினைன் இங்கிலீஷ்ல ஃபெமினைன் டெவலப்மெண்ட், ஃபெமினைன் பெண்கள் மாதிரியான டெவலப்மெண்ட் அந்த ஆண்களுக்கு வந்தது. ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால. ஒய் குரோமோசோம் ஆண்களுக்கான தன்மையை கொடுத்துருது, எக்ஸ்ட்ராவா ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால பெண்களுக்கான தன்மையும் வந்துருது. ஆனா அவங்க ஸ்டிரைலா இருப்பாங்க, தே கேன் நாட் கேரி பேபி, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஆணாவும் இருக்க மாட்டாங்க பெண்ணாவும் இருக்க மாட்டாங்க, ஸ்டிரைலா இருப்பாங்க அந்த மாதிரி. ஓகேப்பா, அதான் கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம். இது ஒரு குரோமோசோமல் டிசார்டர். நெக்ஸ்ட் டர்னர் சிண்ட்ரோம். Such a disorder is caused due to the absence of one of the X chromosome. So ஒரே ஒரு இது கொடுத்துருக்காங்க, இது மோனோசோமி. 2 ட்ரைசோமி கொடுத்துட்டாங்க, ஒரு மோனோசோமி. மோனோசோமினா ஒரு குரோமோசோம் இல்லாம போயிடுது. ஒரு பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு குரோமோசோம் தான் இருக்கு. ஸோ 45 வித் X4, ஒரு எக்ஸ் குரோமோசோம் மிஸ் ஆகுது. சச் ஃபீமேல்ஸ் ஆர் ஸ்டிரைல். ஏன்னா 2 எக்ஸ் குரோமோசோம் இருந்தால் தான் ஃபர்டைலா இருக்க முடியும். Sterile as ovaries are rudimentary besides other features including lack of other secondary sexual characters. சில பெண்கள்லாம் வந்து பியூபர்ட்டியே அட்டைன் பண்ண மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு மேரேஜ் பண்ணாம இருப்பாங்க. நீங்க யாராவது ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்க சாரி வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் அவங்களுக்கு பியூபர்ட்டி அந்த வயசுக்கு வந்துருக்கவே மாட்டாங்க, கல்யாணமே பண்ணிக்காமையே இருப்பாங்க. அதாவது கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறவங்க வேற ரீசன்னால கூட இருக்கலாம், அந்த ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. பட் இவங்களுக்கு வந்து பியூபர்ட்டியே அட்டைன் சாரி பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது டர்னர் சிண்ட்ரோம். ஓகே, இது மோனோசோமிங்க. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த சாப்டர். நாளையிலேருந்து மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நடத்தலாம், அதுவும் கொஞ்சம் பெருசா போகும். அதை முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இருக்க சாப்டர்லாம் கடகடன்னு 3 டேஸ்ல முடிச்சிடலாம். உங்களுக்கு டவுட் இருந்தா இப்ப கேளுங்க. நடத்துனதுல டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், டவுட் இருந்தா கேட்கலாம். சொல்லுங்கப்பா ரகுராமன், என்ன டவுட்ப்பா சொல்லுங்க, கேக்குதுங்களா? சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. இப்போ என்ன செல் டிவிஷன் நடக்கிறப்ப எல்லா செல்ஸுமே வந்து செல் டிவிஷன்ல வந்து உள்ள இன்வால்வ் ஆகுங்க சார்? என்னப்பா நடக்கிறப்ப பாடியில் இருக்க எல்லா செல்ஸுமே இன்வால்வ் ஆகுதானுங்க சார்? இல்ல, நீங்க என்ன கேக்குறீங்க கட் ஆயிருக்கு, நீங்க கரெக்டா கேட்கும்போது கட் ஆகுது. சொல்லுங்க இப்போ. சார் செல் டிவிஷன் நடக்கிறப்ப பாடியில் இருக்க எல்லா செல்ஸுமே வந்து இன்வால்வ் ஆகுதானுங்க சார்? இப்ப நீங்க எப்ப கேக்குறீங்க? அதாவது ஒரு குழந்தையா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வளர்றாங்கன்னா அவங்களோட பாடியில எல்லா செல்ஸும் டிவைட் ஆயிட்டு இருக்கும். ஒரு அடல்ட் ஆயிட்டாங்கன்னா தேவையான இடத்துல மட்டும் செல் டிவைட் ஆகும். சார் இப்போ என்னோட டவுட் என்னன்னா, இப்ப குரோமோசோம்ஸ்ன்றது எல்லா செல்ஸ்லயுமே இருக்கு. இப்ப டிஃபெக்ட் வரப்ப எல்லா செல்ஸ்லயுமே வந்து குரோமோசோமல் டிஃபெக்ட் இருக்குமாங்க சார், இல்ல குறிப்பிட்ட செல்லுல மட்டும் தான் டிஃபெக்ட் இருக்குமா? இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன்ப்பா. இப்போ நீங்க ஹெல்தி, நான் ஹெல்தி, ஆர் எக்ஸார் யாரோ ஒருத்தர் ஹெல்தியா இருக்கிறாரு, அவருக்கு இப்போ எல்லா செல்லும் டிவைட் ஆயிட்டு இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால கேமிட் ஃபார்மேஷன் அப்போ, அதாவது ஆணா இருந்தா ஸ்பெர்ம், பெண்ணா இருந்தா எக், அந்த ஃபார்மேஷன்ல கேமிட் ஃபார்மேஷன் மியோசிஸ் நடக்கும்போது செல் டிவிஷன் அப்போ, அப்ப அந்த ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகும்போதோ அந்த ஓவம் ஃபார்ம் ஆகும்போதோ ஏதோ ஒரு டிஃபெக்ட் மியூட்டேஷன் நடந்து அதுல ஒரு குரோமோசோம் கம்மி, ஒரு எக்ஸ் குரோமோசோம் கம்மியா போயிடுது, எக்ஸ் குரோமோசோமே இல்லாம ஒரு ஓவம் ஃபார்ம் ஆயிடுது, இல்ல ஸ்பெர்ம்ல வந்து ஒய் குரோமோசோம் இல்லாம ஃபார்ம் ஆயிடுது, இல்ல ஸ்பெர்ம்ல ஒரு அடிஷனல் எக்ஸ் குரோமோசோம் வந்துருச்சு. இப்போ அந்த பர்டிகுலர் ஸ்பெர்ம் ஓவத்தோட ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகிற ஜைகோட்ல டிஃபெக்ட். அந்த ஜைகோட் எத்தனை தடவை டிவைட் ஆனாலும் என்டையர் பாடிலையும் அந்த டிஃபெக்டட் குரோமோசோம் தான் இருக்கும். திடீர்னு ஒருத்தவங்க நல்லா பிறந்தவங்களுக்கு திடீர்னு டிஃபெக்ட் வராது, அவங்க ஸ்பெர்ம்லயோ எக்லயோ டிஃபெக்ட் வரதுனால அவங்களோட குழந்தைக்கு டிஃபெக்ட் வரும். அப்ப அந்த குழந்தைக்கு எல்லா செல்ஸ்லயுமே எல்லா செல்லுலயும் டிஃபெக்ட் இருக்கும், ஹெட் டு டோ. இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பிறந்த குழந்தை கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட பாடி செல்ஸ் எல்லாத்துலயுமே அந்த டிஃபெக்ட் இருக்கும். ஓகே சார். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன டவுட் பரகுராமன்?
திருப்பி ரைஸ். ஓகே இல்ல. சொல்லுங்கப்பா, என்ன டவுட்டு சொல்லுங்க. கேக்குதுங்களா? சொல்லுங்க. என்சர்ட்ல ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காங்க சார், ஃபெயிலியர் ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் குரோமாட்டிட்ஸ் டியூரிங் செல் டிவிஷன். இது வந்து அனாஃபேஸ் குறிக்கிறது தானே சார்? என்னப்பா? ஃபெயிலியர் ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் குரோமாட்டிட்ஸ் டியூரிங் செல் சைக்கிள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சார். அது வந்து அனாஃபேஸ் ப்ராசஸ் தானே சார் குறிக்கிறது? எக்ஸாக்ட்லி அனாஃபேஸ். மெட்டாஃபேஸ்ல குரோமாட்டிட்ஸ் வந்து இப்படி சென்டர்ல நிற்கும், இப்படி சென்டர்ல நிற்கும். ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து அட்டாச் ஆகிருக்கும். மேல நோக்கி குரோமோசோம் மூவ் பண்ணி போகணும், ஆப்போசிட் போல்ஸ்க்கு மூவ் பண்ணி போகணும். சம்டைம்ஸ் அந்த மூவ்மெண்ட் பாதிக்கிறதுனால ஒரு சைட்ல ஒரு குரோமோசோம் ஜாஸ்தியா வந்து செல் அப்படியே ஃபார்ம் ஆகும்போது அந்த ஸ்பெர்ம்ல எக்ஸ்ட்ரா வந்துடும். சம்டைம்ஸ் ஒரு சைடு ஜாஸ்தியா ஒன்று வந்துருச்சு, இன்னொரு சைடு ஒன்று கம்மியா போயிடுச்சு. ஸோ ஒன்று கம்மியா இருக்கும், இன்னொன்று ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி ஸ்பெர்ம்ஸ் ஆர் எக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் மியாசிஸ் அப்ப. அனாஃபேஸ்ல தான் அந்த செக்ரிகேஷன் நடக்கும். டிஃபெக்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அனாஃபேஸ்ல தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஓகே சார், தேங்க்யூ சார். சரிப்பா, ஓகே ஓகே. நாளைக்கு காலையில மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ ஆல். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. தேங்க்யூ.